விஸ்டா அகாடமி ஈரோடு. நான் உங்கள் ஜிஎஸ் ட்ரெயினர் ராஜபிரியா. இன்றைய தலைப்பு ஜியாகிரஃபியில் இந்தியாவுக்கும் அண்டை நாடுகளுக்கும் இடையான எல்லைக்கோடுகளினுடைய வரலாறு பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க இருக்கக்கூடியது ரெட் கிளிஃப் கோடு, ராட்கிளிஃப் லைன். இது எந்த இரண்டு நாடுகளுக்கு இடைப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில். ரெட் கிளிஃப் கோடு இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில். இந்த ராட்கிளிஃப்ங்கிற பேர் எங்கேருந்து வந்துச்சுன்னா 1947 ஆகஸ்ட் 17 இந்தியா பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடைய நில எல்லைகளை வரையறுக்காக போடப்பட்ட பவுண்டரி கமிஷனுடைய தலைவர் தான் சார் சிரில் ராட்கிளிஃப். ஸோ அவருடைய பெயரால் இந்த கோடு ஆனது ராட்கிளிஃப் கோடு என அழைக்கப்படுகிறது. இது வந்து ரொம்ப ரிப்பீட்டடான டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் அண்ட் ஜிஎஸ் கொஸ்டின் ஃப்ரம் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அண்ட் எவ்ரி ஜிஎஸ் பார்ட் ஆஃப் எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா துரந்தர் கோடு இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையில் போடப்பட்டது. இது எப்பொழுது போடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1896 பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்து ஆப்கானிஸ்தானை பிரிப்பதற்காக போடப்பட்ட கோடு தான் இந்த துரந்தர் கோடு. இந்த லைனை வந்து டிமார்க்ரேட் பண்ணி கொடுத்தவர் யார் அப்படின்னா சர் மார்டிமர் துரந்தர். இந்த கோட்டை வரைஞ்சி கொடுத்தவர் சர் மார்டிமர் துரந்தர். அதனால இந்த கோடானது துரந்தர் கோடு என அழைக்கப்படுகிறது. இதில் முக்கால்வாசியான நில எல்லையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானுடைய இந்த பகுதியை வந்து பாகிஸ்தானிட தான் இருக்குது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 106 கிலோமீட்டர் தான் நிலப்பகுதி தான் இந்தியாவில், அதுவும் எஸ்பெஷலி ஜம்மு காஷ்மீர் கூட பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. முக்கால்வாசியான எல்லைக்கோடுகள் எல்லாமே பாகிஸ்தானிடம் இந்த லைனோட முக்கால்வாசியான லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானிடம் தான் இருக்கிறது. ஜஸ்ட் 106 கிலோமீட்டர் தான் ஆப்கானிஸ்தானானது அதுவும் இந்தியாவினுடைய ஒரே மாநிலமான ஜம்மு காஷ்மீருடன் பகிர்ந்து கொள்கிறது. மற்ற மாநிலங்கள்லாம் இதில் வராது, பஞ்சாபோ இல்லை ராஜஸ்தானோ வராது. இது ஜஸ்ட் ஜம்மு காஷ்மீர் மட்டும்தான் நில எல்லையை ஆப்கானிஸ்தானுடன் பகிர்ந்து கொள்கிறது. அடுத்த கோடு பார்த்தீங்கன்னா மெக்மோகன் கோடு, மெக்மோகன் லைன். இது இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையில் தற்பொழுது காணப்படக்கூடிய இந்த எல்லை கோடுக்கான பெயர். ஆனால் அது ஒரிஜினலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர் 1914 ஜூலை 3 அப்போ சிம்லா கன்வென்ஷன் அப்போ திபெத்தும் மற்றும் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருந்து பிரித்துவதற்காக போடப்பட்டது. திபெத்தை நார்த் ஈஸ்ட் இந்தியாவிலிருந்து பிரிப்பதற்காக போடப்பட்ட கோடு தான் பார்த்தீங்கன்னா இந்த மெக்மோகன் கோடு. ஆனால் தற்பொழுது திபெத்துங்கிறது சீனாவோட ஒருங்கிணைந்த பகுதியாக சீனா அறிவித்ததுனால இந்த கோடானது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையான எல்லை கோடாக அமைந்திருக்கிறது. இந்த கோட்டினை வரைந்த அந்த அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் ஆர்த்தர் ஹென்றி மெக்மோகன். சர் ஆர்த்தர் ஹென்றி மெக்மோகன். ஒன்ஸ் அகெயின் ராட்கிளிஃப் லைன் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில், துரந்தர் கோடு இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையில், மெக்மோகன் கோடு இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையில். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராட்கிளிஃப் கோடு போடப்பட்டது 1947. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பவுண்டரி கமிஷன் போடப்பட்ட வருஷம் கேட்டிருக்கிறாங்க. அதுமாதிரி துரந்தர் கோடு 1896. மெக்மோகன் கோடு பார்த்தீங்கன்னா 1914 சிம்லா கன்வென்ஷன். இந்த சிம்லா கன்வென்ஷனும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 1914. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணதுக்கான கேள்வி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிடன்பர்க் லைன். ஹிடன்பர்க் லைன், இந்த லைன் எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? ஹிடன்பர்க் லைன். ஸோ இதுக்கான ஆன்சர் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.